ஜாபர் சாதிக்கு 2000 கோடி. அவர் வந்து ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க. அப்போ ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருப்பவர்கள் 26 வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ரவுடி. எப்படி நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி, நீங்கள் வந்து போதையில்லா தமிழகம் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கட்சி, எப்படி இது போன்ற ஒரு ஆட்களை மாவட்ட அளவிலான பதவிகள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள்? சர்ப்ராஸ் நவாஸ், ஜமாலுதீன், இவங்கெல்லாம் யாரு? 300 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தினவர்கள் உங்க திமுகவுடைய நிர்வாகிகள் தானே. 70 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தின உங்க திமுக நிர்வாகிகள் தானே. உங்க திமுக கட்சியிலே 3000 கோடிக்கான போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இது பிடிபட்டது, வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அப்போ பிடிபடாதது எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப யார் போதைப் பொருள் இங்க கொண்டு வர்றீங்க தமிழகத்துல? ஏதோ ஒரு வடநாட்டுக்காரங்க பாவம் அப்பாவிங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவங்களை எல்லாம் ஒரு குற்றத்தை சுமத்தி கஞ்சா கடத்தினா அது கடத்தினான்னு நீங்க பிடிச்சி ஒரு சாட்சிக்கு நிறுத்துவாங்கல்ல, அது மாதிரி அவங்களே வந்து குண்டம் வைக்கிறாங்க, அவங்களே எடுக்கவும் செய்யறாங்க. அப்படிதான் பிள்ளையும் கிள்ளி தொட்டில் ஆட்டுறாங்க தான் சொல்ல முடியும். அவங்களுடைய மூலமா தான் போதைப் பொருள் வருது. அதுக்கு முன்னாடி இல்லைங்களா தமிழகத்துல போதை? நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். போதையில்லா தமிழகம் அப்படின்னா உங்க கட்சிக்காரங்க ஏன் அதை செய்யறாங்க? அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள்.